ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் நாம் சைன் வேவோட பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம். பீக் ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வென்சி, ஃபேஸ் வந்து பார்த்தோம். இதை எப்படி பிளாட் பண்ணுறது, அதாவது இந்த ஹை வந்து பீக் ஆம்ப்ளிடியூடு, இது வந்து டைம் வச்சு அந்த சைன் வேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இதில் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, பீரியாடிக் சைன் வேவாக இருந்துச்சுன்னா 1 சைக்கிள் அப்படிங்கிறது இது. இதுலேருந்து இது வர்ற வரைக்கும் 1 சைக்கிள். அது பீரியாடிக்னா அதே போன வேவ் மாதிரியே அதே மாரியே திரும்பியும் வந்துச்சுன்னா, அது 2வது சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது நான் பீரியாடிக் அப்படின்னா ஒன்று போல இருக்காது. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அது நான் பீரியாடிக். இன்னைக்கு நாம் இந்த பிளாட் பண்ணுறது, டைம் வச்சு எப்படி பிளாட் பண்ணால் எப்படி இருக்கும், ஃப்ரீக்வன்சி வச்சு பிளாட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வேவ் லென்த் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நாம் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன்ஸ் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி டொமைனில் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பீக் வேல்யூவும் ஃப்ரீக்வன்சியும் எப்படி இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், இது டைம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், இது ஃப்ரீக்வன்சி வச்சு பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து சைன் வேவ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும், அப்புறம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும், அப்புறம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும், அப்புறம் இதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும், அப்புறம் இதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும், அப்படியே பிளாட் பண்ணியிருக்கிறத இதுதான் பீக் வேல்யூ 5 வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போது 6ல் 6 அப்படிங்கிற பாயிண்ட்டில் இந்த ஒரே ஒரு கோடு போட்டு காணிச்சிருக்காங்க. புரியுதா? இதில் 6 பாயிண்ட் 1, 2, 3, 4, 5, 6 6 இதையும் 6 அப்படிங்கிற ஒரே நம்பரில் ஃப்ரீக்வன்சியில் பிளாட் பண்ணியிருக்காங்க. இது டைமில் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு பிளாட் பண்ணாலே தெரியும் டைமில் எப்படி பிளாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், frequency domain plot is concerned with peak value and frequency. frequency வச்சு நம்மளால ஈஸியாக பிளாட் பண்ண முடியும். ஒரு கம்ப்ளீட் சைன் வேவை டைம் டொமைனில் ஒரு சிங்கிள் ஸ்பைக்குன்னா இதுதான் ஸ்பைக். இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இந்த கோடு தான் வந்து ஸ்பைக்கு. சிங்கிள் ஸ்பைக்கில் ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்ன செஞ்சிடலாம், நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஃப்ரீக்வன்சி டொமைனுங்கிறது இது, ஃப்ரீக்வன்சி டொமைனுங்கிறது இது. ஓகேவா? இந்த பொசிஷன் ஆஃப் தி ஸ்பைக், பொசிஷன் ஆஃப் தி அந்த ஸ்பைக் எந்த பொசிஷனில் இருக்கோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. இதில் 6ல் இருக்குது, இதில் 6ல் இருக்குது. அப்போ இதுதான் என்னது ஃப்ரீக்வன்சி. அதோட ஹைட்டு தான் என்னது பீக் ஆம்ப்ளிடியூடு. இதில் 5 வோல்ட் ஹைட்டு இதில் காமிச்சிருக்கா பீக் ஆம்ப்ளிடியூட். அதே இது ஃப்ரீக்வன்சி டொமைனில் இந்த பீக் வேல்யூ 5 வோல்ட்டில் காமிச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதனோட அட்வான்டேஜ் என்ன, ஃப்ரீக்வன்சியில் நாம் பிளாட் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்ன, டைமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதை விட ஃப்ரீக்வன்சியில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வேல்யூஸ் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி அண்ட் பீக் ஆம்ப்ளிடியூட் கேன் பி ஈஸிலி சீன். இதில் பாருங்கள், நான் இதை ரப் பண்ணிவிட்டு திருப்பி காட்டுறேன். ரப் பண்ணிட்டேன். ரப் பண்ணிட்டேன்னா இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் டைம் டொமைனில் அவ்வளோ சைன் வேவ்ஸ் வச்சு இப்படி 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 பிளாட் பண்ணுறத விட ஃப்ரீக்வன்சியில் ஒரே ஒரு கோடை வச்சு நான் வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வோல்ட் அப்படி பீக் வேல்யூ எவ்வளோ வோல்ட்டு 5 வோல்ட் அப்படிங்கிறத என்னால் என்ன செய்ய முடியும், காணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் அட்வான்டேஜு. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டொமைன் இஸ் ஈஸி டு பிளாட், டக்குன்னு நம்மளால் பிளாட் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம டைம் டொமைன் பிளாட்டில் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். சரி, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரிக் எனர்ஜியை கொண்டு போகுதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதுக்கு நாம் சைன் வேவ் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பவர் கம்பெனியில் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணி வீட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன செய்கிறாங்கன்னா, ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணி வீட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் அவங்க கரண்ட் என்ன செய்கிறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. ஒரு பவர் கம்பெனி வந்து சப்ளை பண்ண முடியும். அதேமாரி ஒரு சிங்கிள் சைன் வேவ் யூஸ் பண்ணி செக்யூரிட்டி செக்யூரிட்டி இருக்குல்ல, அதில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அலாரம் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன செய்கிறாங்க, இந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில்
சைன் வேவ் வந்து எனர்ஜி கொண்டு போகுதுக்கும், எனர்ஜியை பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஒரு செகண்டில், சரியா? அப்புறம் சைன் வேவ் வந்து டேஞ்சர், சிக்னல் ஆஃப் டேஞ்சராகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த சைன் வேவ் வந்து யூஸ் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தது சைன் வேவ் வந்து பார்த்தோம். டைம் டொமைன் பிளாட், ஃப்ரீக்வன்சி டொமைன் பிளாட்டோட முடிஞ்சிச்சு. இது வந்து காம்போசிட் சிக்னல். காம்போசிட் சிக்னல்னால் என்ன அர்த்தம்னா, நிறைய சிம்பிள் சைன் வேவ்ஸ் வந்து காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா அதுதான் காம்போசிட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்போசிட் சிக்னல் அதுவும் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். A composite signal is made of many simple sine waves. Made of many simple sine waves. இது இந்த ஃபோரியர் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து அந்த காம்போசிட் சிக்னல்ஸ்லையும் பீரியாடிக், நான் பீரியாடிக் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? அந்த பீரியாடிக் காம்போசிட் சிக்னலை டீகம்போஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சீரீஸ் ஆஃப் சிம்பிள் சைன் வேவ்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் வித் டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சிஸ். வித் இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சிஸில் நமக்கு வந்து என்ன செய்யும் கிடைக்கும். அது வந்து இன்டீஜர் வேல்யூஸாக இருக்கும், 1 2 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே இது நான் பீரியாடிக் காம்போசிட் சிக்னலை நம்ம டீகம்போஸ் பண்ணோம்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிம்பிள் சைன் வேவ்ஸ் வித் continuous frequencies. பீரியாடிக் காம்போசிட் சிக்னல்னால் டிஸ்க்ரீட்டும், நான் பீரியாடிக்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சிஸும் நமக்கு வந்து என்ன செய்யும் கிடைக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ரியல் வேல்யூஸாக இருக்கும். இதில் இன்டீஜர் வேல்யூஸாக இருக்குது, இதில் ரியல் வேல்யூஸாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு காம்போசிட் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் வந்து காட்டியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மேனுவலாக டீகம்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காம்போசிட் சிக்னலை மேனுவலாக டீகம்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் டூல்ஸ் யூஸ் பண்ணி, ஹார்ட்வேர் டூல்ஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேலையை வந்து நடத்துவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா டீகம்போசிஷன் ஆஃப் காம்போசிட் பீரியாடிக் சிக்னல். பீரியாடிக் சிக்னலை டீகம்போஸ் பண்ணுறாங்க. காம்போசிட் பீரியாடிக் சிக்னலை டீகம்போஸ் பண்ணுறது டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைனில் காமிச்சிருக்காங்க. இது டைம் டொமைனில் காமிச்சிருக்காங்க, கீழே ஃப்ரீக்வன்சி டொமைன்லேயும் காமிச்சிருக்காங்க. கீழே ஃப்ரீக்வன்சியில் எப்படி அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. இதில் இது வந்து எஃப்பு, சின்ன ப்ளூ கலர் வந்து 3F, பிளாக் கலர் வந்து 9F. ஓகேவா? இந்த பிங்க் கலர் வந்து எஃப்பு, இது வந்து 3F, இது வந்து 9F. இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எஃப் ஒரு தடவை ஒரு சைக்கிள்னால் இங்கேயோட முடியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 3F இருக்குது. 6ன்னா என்னது, ஒரு சைன் வேவ்னு 1 2 3 3F வந்து இருக்குது. ஓகேவா? அதே இது 9F பார்த்தீங்கன்னா 9 இது இருக்கும். அந்த சைன் வேவ் வந்து என்ன எத்தனை இருக்கும், 9 இது இருக்கும். இதுதான் டைம் டொமைனும் ஃப்ரீக்வன்சி டொமைன்லையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எஃப் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிடியூட், இந்த 3 ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரீக்வன்சி. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி சைன் வேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் தி பீக் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி composite signal. Amplitude of the sine wave with the frequency 3F is 1/3 of the first. 9F வந்து 1/9 ஆஃப் தி இந்த ஃபஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சைன் வேவ் இஸ் எஃப் சேம் ஆஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி காம்போசிட் சிக்னல். 3F வந்து 3 டைம்ஸ் தி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அது தேர்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அதுக்கடுத்தால 9F இருந்தால் 9 டைம்ஸ் தி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அதை 9th ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ரீக்வன்சி டீகாம்போசிஷன் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்கும். இட் ஹாஸ் த ஃப்ரீக்வன்சிஸ் எஃப் 3F 9F. எஃப் 3F 9Fல இன்டெக்ரலாக இருக்கிறதுனால பாயிண்டில் வந்து வராது. ஓகேவா? இன்டெக்ரல் நம்பராக இருக்கிறதுனால த ஃப்ரீக்வன்சி டொமைன் ஆஃப் தி நோ ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் டெசிமல் பாயிண்ட். ஓகேவா? த ஃப்ரீக்வன்சி டொமைன் ஆஃப் தி பீரியாடிக் காம்போசிட் சிக்னல் இஸ் ஆல்வேஸ் மேட் ஆஃப் டிஸ்க்ரீட் ஸ்பைக்ஸ். டிஸ்க்ரீட் ஸ்பைக்ஸ்னால் தனித்தனியாக வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஸ்பைக்ஸ் வச்சு. இந்த சிக்னல் கேன் பி கிரியேட்டட். அதுக்கப்புறம் இது வந்து நான் பீரியாடிக். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பீரியாடிக் தான். ஏன்னா ஒரே மாரி நான் பேசலை, வேறு மாதிரி பேசுகிறேன். அதனால் அது என்னது, நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதோட இது வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.